ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஷோபனா. இது வெள்ளிக்கிழமை ஓட்டு அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ. காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு ஓட்டு போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஈஸியாக யோகா போக போகிறோம். ஹஸ்பண்ட்க்கு லீவு, குழந்தைங்க அக்கா எல்லாம் இருக்கவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை போட்டு வச்சுட்டு கிரேவியும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு ரெடியாகி கிளம்பிட்டோம். ஆட்டோவுக்கு புக் பண்ணியிருந்தோம். அது வரைக்கும் சின்னதாக கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டிலேருந்து காந்திபுரத்துக்கு ஆட்டோவில் போயிட்டு காந்திபுரத்துலேருந்து பஸ்ஸில் ஈஸா யோகாவுக்கு ஒரே பஸ்ஸு தான், அதில் போய்க்கலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தோம். ஆட்டோ ஸ்டாப் பண்ணவும் பஸ் ரெடியாக இருந்துச்சு. அப்படியே அதில் ஏறிட்டோம். 1.5 hour ஆச்சு. இந்த ஈஸா சேலைக்கு பின்னாடி இறக்கி விட்டுருந்தாங்க. அப்படியே பின்னாடிலேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஃப்ரண்ட்டில் நம்ம வண்டியில் போயிருந்தனால ஃப்ரண்ட்டில் இறக்குன்றோம். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துட்டு வந்திருந்தோம். பேக் சைட்லேருந்து இந்த டைம் வர்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பின்னாடிலேருந்து அப்படியே முன்னாடி பார்த்துக்கிட்டே வந்திருந்தோம். வெயில் டைம்னால அந்த சிலையை சுற்றி வர முடியலை, சரியான சூடாக இருந்துச்சு. அந்த சிலைக்கு கீழே ஒரு நாகம் சிவன் இருப்பாங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட் இருக்கனால நம்ம நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இல்லைன்னா சுத்தமாக நடக்கவே முடியாது. செப்பல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். நம்ம தீர்த்தம் கொடுக்கணும்னா 20 rupees சார்ஜ் பண்ணி தீர்த்தம் வாங்கி கொடுக்கலாம். நாங்கள் தீர்த்தம்னா எதுவும் வாங்கி கொடுக்கல, சும்மா போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இந்த டைம் லீவ்னால அந்தளவுக்கு கூட்டம்னா இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எல்லா பிளேஸுமே. இந்த பிளேஸ் சாமி கும்பிட்டு வெளியில் சரியான சூறாவளி மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு இடமா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த டைம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த சூறாவளியை. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துடுச்சு. அப்புறம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்குள்ளே போகிற பிளேஸஸ்க்கு ஃபோனும் பேக் எதுவுமே அலோடு கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம இங்கே கொடுத்துட்டு தான் போகணும். இதுக்குள்ளே தானலிங்கமும் லிங்கு பைரவியும் இருப்பாங்க. அவங்க ரெண்டையும் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்திருந்தோம். கரெக்டாக பஸ்ஸும் ரெடியாக இருந்துச்சு காந்திபுரத்துக்கு. அப்படியே அந்த பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு. காந்திபுரம் வர்றதுக்கே நாங்களுக்கு ஒரு 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. பசி டைம் வந்துடுச்சு. சரி சாமி கும்பிட்டு வந்தாச்சு, பிரியாணி சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. அதனால் எஸ்எஸ் ஹைதராபாத்துக்கு அங்கேருந்து நடந்து போய்ட்ருக்கோம். காந்திபுரத்துலேருந்து ஃபைனலாக கடைக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கீழே போயிருந்தோம், மேலே போக சொல்லியிருந்தாங்க. மேலே போனால் சரியான கூட்டமாக இருந்துச்சு. இந்த டைம்லேயும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி லீவுனால அப்புறம் மேலேயும் ஃபுல்லாக இருக்குன்னு அதுக்கு மேலே போக சொன்னாங்க. அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நாங்கள் போனது மொத்தம் 6 பேருனால ஒரே சீட்டில் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம். நாங்கள் போன டைமிங்கில் பிரியாணி மட்டும்தான் அவைலபிள் இருந்துச்சு. தந்தூரி கேட்டிருந்தோம், அது இல்லைன்னு சொல்லிட்டு கிரில் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் ரைத்தாவும் கத்திரிக்காய் கிரேவியும் வச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பிரெட் அல்வா வந்துச்சு. இங்கே பிரெட் அல்வா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பிரியாணி கொடுத்துருங்க. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிரியாணி கொடுங்க, சரியான பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது பிரியாணி கொண்டு வரதுக்குள்ளாட்டி ஆனியன் ரைத்தா காலி ஆகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு கிரில் தான் வந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் பிரியாணி வந்துச்சு. கிரில் ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டே இருந்தோம். பிரியாணி ஃபைனலாக வந்துருச்சு. எல்லோரும் உட்காந்து ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு. 2 சிக்கன் பிரியாணி, ஒரு கிரில் வாங்கியிருந்தோம். இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பிரியாணியோட குவான்டிட்டி கொஞ்சம் இங்கே அதிகமாக தான் இருக்கும். சிக்கன் பிரியாணியில் ஒரு அவிச்ச முட்டையும் 3 சிக்கன் பீஸ் போட்டிருந்தாங்க ஒரு பிரியாணியில். ஃபைனலாக பிரியாணியை சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வரப்போ டைம் 6:30 ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் கொடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.